செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு இன்பமூட்ட வருகிறார் இலக்கியச் சுடர் திரு எம்எஸ்எம் அழகர் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அன்னை தமிழே வணக்கம். சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை கடந்த 30 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமைக்கும் ஆசைக்கும் இணங்கிய என் அருமை ஆசான் ஐயா ஸ்ரீதர் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட மக்களின் சார்பாக தேனி மாவட்டத்தின் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய நட்புக்கு இணங்க தேனி மாவட்டத்தினுடைய அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலா பெருசபையில் அங்கே வந்து ஐயா ஸ்ரீதர் அவர்கள் வெகு நாட்கள் உரையாற்றியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றமைக்கும் இத்தனை பேர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஒரு சாதாரண தேனி மாவட்டத்தின் ஒரு கடைநிலை தொண்டனுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று கருதுகிறேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு விஷயமும் நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கூட்டம் நடத்துவது என்பது, நான் பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியவன். அந்த நிகழ்ச்சி முடியும் வரை ஒரு தாயின் பிரசவ வலி போன்று இருக்கும். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியை தன்னுடைய ஆற்றலாலும் நட்பாலும் நட்பின் சிகரத்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடத்தி என்னோடு விருது பெற்ற அத்துணை நண்பர்களுக்கும், திருக்குறள் போற்றியிலே தேர்வு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வெல்க தமிழ், வளர்க திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திரு தங்கவேல் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் சேவா சங்கம் நடத்தும் 30ஆம் ஆண்டு திருக்குறள் போட்டியில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நாமக்கல்லில் நடத்துகிறோம். நாங்கள் ஒரு டீம். ஐயா ஒரு தனித்துவமாக ஒரு தனி அடையாளத்தோடு செஞ்சிட்ருக்காரு. அது 30 வருஷமாக செஞ்சிட்ருக்காரு. ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம மெனக்கடல் இருக்குது. அந்த ஒரு விழா நடத்துறதுல நிறையா பின்புலமாக நிறைய தர்ம சங்கடமான இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி 30 வருடம் நடக்குது அப்படின்னா, எப்படியாவது இந்த இளைய தலைமுறையை ஒரு 10 பேத்தாவது, ஒரு வருடத்திற்கு ஒரு 10 பேத்தாவது முன்னேற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான், ஒரு அங்கலாய்ப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த முயற்சியை நம்ம பயன்படுத்திக்க முடியணும். வள்ளுவர் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு திருக்குறளையும் அவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு திருக்குறள், நம்ம 1330 குறளும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒரே ஒரு திருக்குறள் நம்ம வாழ்நாளில் வாழ்க்கையை தத்துவமாக மாற்றினாவே மிகப்பெரிய விஷயம். அதுதான் நான் முயற்சி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறள், அன்பு, நான், ஒப்பரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்கிறார். ஒரு மனிதனை தாங்கி நிற்க தூண்கள் 5ங்கிறாரு. அன்பு முதல் இதை சொல்கிறாரு. அன்புடமேனு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காரு. அதுக்கடுத்து நானுடமேனு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காரு. அன்பு, நான், ஒப்பரவுன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு.
அடுத்து கண்ணோட்டம், கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. வாய்மைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. ஸோ ஒரு 5 அதிகாரத்தோட தலைப்பே வச்சு ஒரு திருக்குறளே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 5 அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு இந்த ஒரு குறளை நம்ம வாழ்நாளில் ஒரு அங்கமாக மாற்றினா மிகப்பெரிய ஒரு மனிதநேயமிக்க மனிதனாக, ஒரு சக மனிதன் கஷ்டப்படும் போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய மனிதனாக மாற முடியும் அப்படிங்கிறது நான் கண்ட நம்ம சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் மேற்காசிய நாடுகளில் போர் பதட்டம், உலகமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. போர் பதட்ட சூழ்நிலை இருந்துருக்குது. காலத்தால் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் எல்நினோன்னு சொல்லிட்டு உலகம் பயமுறுத்திட்டு இருக்குது. இந்த சூழலில் தான் நம்ம இந்த மாதிரி மாநாடுகளை நடத்தி மாணவர்களோட சிந்தனையை ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம சிறிதரையா போன்று திருவள்ளுவர் சேவா சங்கம் போன்று ஒவ்வொரு ஊருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அறம் சார்ந்த வாழ்வியலை இளைய தலைமுறையோட கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் முனைவர் சா. ஸ்ரீதர் அவர்கள் தலைமை உரை வழங்குவார். திரு கிருஷ்ணன் அவர்கள் அடுத்து உரையாற்றுவார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்ன இவருக்கு கேள்வி செல்வம் அதிகம். நூல் செல்வத்தை விட அவர் நூல் வாசிப்பு மிக மிக குறைவு. ஆனால் அவருக்கு கேள்வி அறிவு அதிகம். அவர் தன்னுடைய இனிய உரையை ஆற்றுவார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற சொல்லுக்கு இணங்க எங்கள் பேர் ஜி. கிருஷ்ணன். லத்தேரியில் 50 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3 வருட காலமாக நம்ம திருவள்ளுவர் சேவா சங்க தலைவர் சா. ஸ்ரீதர் ஐயாவோட ஒரு நண்பர் என்ற முறையில் முதல்ல ஆரம்பத்தில் பழகினார். அப்படியேன்றது திருவள்ளுவர் சேவா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்தார். அதுக்கப்புறம் செயலாளராக ஒரு போஸ்ட்டு கொடுத்தாரு. இப்போதைக்கு முதல்ல நண்பர், அப்புறம் தலைவர், இப்போதைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக எமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நேர்மை, ஒரு ஒழுக்கம், மனித ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவரோட வார்த்தைகள் நம்மளுக்கு நல்ல மனதார ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே சமயத்தில் நாங்கள் ஒரு ஜோதிடர். ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் அவர் கூட செல்லும் இடத்திலெல்லாம், எனக்கு பயணித்த இடத்திலெல்லாம் நல்ல மரியாதையை கொடுத்து, அவர் மூலியமாக அவர் மனது வைத்ததாக ஒரு மனிதநேய விருது விஐடி காலேஜ் தலைவர் ஜி. விஸ்வநாதன் ஐயா கையால் மனிதநேய விருது வாங்கி கொடுத்தாரு. அதே சமயத்தில் திருவள்ளுவர் சேவா சங்கம் சார்பாக எனக்கு சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் சென்னையில் பத்திரிகை மாவட்ட பொருளாளர் அவர் கோபாலகிருஷ்ணன் கையால் எங்களுக்கு ஒரு திருக்குறள் விருது ஒன்று வாங்கி கொடுத்தார் கூடுவாஞ்சேரியில். இத்தனையும் செய்து இந்த திருக்குறள் ஒப்புதல் போட்டு 30ஆம் ஆண்டு அவர் தனிமரமாக நின்னாரா 4 பேரை சேர்த்தாரான்றது முக்கியம் இல்லை. ஒரு வேலையை ஆரம்பித்து முடிக்கணுன்ற ஒரு மனசு வச்சு இந்த அளவுக்கு சேர்ந்திருக்காருன்றால் அது திருக்குறள் என்ற ஒரு ஒப்புதலான ஒரு வார்த்தைக்கு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று எந்த ஒரு இடத்திலும் நாம் செல்லும் இடத்திலெல்லாம் நமக்கு அடுத்தவர்கள் மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக பேசுறது இல்லை, தானாக மரியாதை சேரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக பேசக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீதர் ஐயாவுக்கு எங்களால் முடிந்த ஒரு சேவை செய்கிறேன் ஐயா. ஒரு சந்தன மாலை அணிவிக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நிட்ட மாந்தருக்கு உள்ளத்தனைய உயர்வு. உள்ளம் உயர்வாக வெள்ளம் வர வர தாமரையானது தலை நிமிர்ந்து மேலே நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதுபோல் எண்ணம் உயர உயர நம் வாழ்வும் உயரும். ஐயா அவர்கள் பேச அழைக்கிறோம். ஒரு தனி மனிதனாக வேலூர் மாவட்டத்திலே, அதுவும் வேலூர் மாநகரிலே ஒரு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் வேலூர் மாநகரத்திலே உதவும் உள்ளங்கள் என்ற செயல்பாட்டினை மிக சிறப்பாக வயது முதிர்ந்த காலத்திலும் செய்து வரும் பெரியவர்
சந்திரசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி இங்கே அனைவரும் கூடியிருக்கிற நேரத்திலே ஒரு அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் மட்டும் பாடி உங்களை மகிழ்க்கலாம் என்று கருதுகிறேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே நான் வாழ்கிறேன் அவனை நம்பி தள்ளாத வயதினிலே நான் வாழ்கிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி சென்றமா வளர்ந்த தம்பி ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவும் இல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்கள் போலே தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்கள் போலே தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. நன்றி, வணக்கம்.